ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2025ல ரிலீஸ் ஆன ஒரு 11 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். ஸ்டோரியோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எல்லாருமே இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. காலையில நீங்க எழுந்து பார்க்கும்போது உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. யாருன்னு கேட்டா, நான் உங்களுடைய ஃபியூச்சர் வைஃப், உங்களை ஃபியூச்சர்ல இருந்து திருத்தத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படிதான் நம்ம ஹீரோக்கும் இருந்து இவ சொல்றதை நம்பவும் முடியாம, நம்பாம இருக்கவும் முடியாம, அப்படியே இவ ஃபியூச்சர்ல இருந்து வந்தாலும் நம்ம என்ன அப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க மைண்ட்ல தோன்ற 1000 கேள்விகளுக்கு அவ எப்படி எல்லாம் பதில் சொன்னா, நம்ம ஹீரோயின் உண்மையாவே ஃபியூச்சர்ல இருந்து எதுக்காக வந்திருக்காங்க இப்படின்ற விஷயத்த எல்லாமே நமக்கு ரொம்பவே ஃபீல் குட்டா ஒரு சொன்ன மூவி தான் சோரா எ வைஃப் ஃப்ரம் த ஃபியூச்சர். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பேர் ஜோனத்தன். இவனுக்கு போட்டோகிராஃபி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இவன் ஒரு போட்டோகிராஃபர். இப்ப கூட ஆர்டிக்ல நின்று 2 கரடிங்க தான் போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. அப்படியே நைட் அரோரா லைட்ஸ் எல்லாமே போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே அங்க விழுற நீர்த்துளி எல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு நிறைய பிக்சர்ஸும் எடுத்து அப்படியே ஒரு வீட்டுக்கும் போறாரு. அதெல்லாமே டெவலப் பண்ணி பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்காரு. அவர் பேர் கார்லோ. இப்ப அவர் கூட தான் உட்காந்துட்டு பார்ல முது கூட குடிச்சிட்டு இருப்பாரு. நம்ம கார்ல ஏதோ ஆடிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றதுனால நம்ம ஹீரோ கிட்ட டயலாக்ஸ் எல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருப்பாரு. அதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு காண்டாகி ஒன்று நிறுத்து, இதெல்லாம் பிக்சர்ஸ் பாரு, நான் எக்ஸிபிஷன் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாரு. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இதுன்னு அவ்வளோ நல்லா இல்ல, கரடி நேச்சர்ஸ் எல்லாமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, நீ வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல கரெக்டா அங்க ஒரு சர்வெண்ட்டும் வந்து நம்ம ஹீரோக்கு ட்ரிங்க் கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அப்பதான் நம்ம கார்லோக்கு தெரியும் நம்ம ஹீரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செமையா குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு தம் அடிக்கிறாரு. இவர் பயங்கரமான ஒரு செயின் ஸ்மோக்கர். நம்ம ஹீரோடைய தாட் எப்படின்னா, அவர் தம் அடிக்கிறதுனால தான் அவருக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாமே இவருக்கு வருது அப்படின்ற ஒரு பிலீவ் இருக்கு. அதனாலே பயங்கரமா அடிப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் தம்மெல்லாம் அடிப்பாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு செயின் ஸ்மோக்கர். அப்படியே அன்னைக்கு நாள் நல்லபடியா முடியுது. பெட்ல நல்லா படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில இவர் எழுந்து பார்க்கும்போது இவர் பக்கத்துல ஒரு பொண்ணு. யாரு அப்படின்னு கேட்டா, அவங்க ரொம்ப காமா, நான் உங்களுடைய ஃபியூச்சர் வைஃப், என் பேரு சாரா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனாலே இவ சொல்றதை நம்ப முடியாம, கனவா இருக்குமோ, நீ தடிச்ச சரக்கு மலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திங்க் பண்ணிட்டு வெளியில போய் அவன் ஃப்ரெண்டு பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். நீ தான் அந்த பொண்ணு அரேஞ்ச் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இல்ல நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே பேசிட்டு இருப்பான். அதை கேட்டதும் நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் இங்க ஒரு ஆடிஷன்ல இருக்கேன், அது மட்டும் இல்லாம உன்னோட எக்ஸிபிஷனுக்கு தேவையான வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், எனக்கு இப்போ உனக்கு ஒண்ணு செட் பண்ணி கொடுக்கறதா வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போனை வச்சுட்டான். அதெல்லாமே நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் ஜன்னல்ல இருந்து பாத்துட்டு தான் இருப்பா. இவனும் உள்ள வந்துட்டு அவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் எனக்கு தெரியாது, இப்படி ட்ரை பண்ணி இங்க இருந்து வெளில போறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு திட்டிடுவான். அதனால நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் பெருசா அலிட்டிக்ல சொல்றதுக்கெல்லாம் ஏதோ இது நிறைய டைம் நடந்த மாதிரியும் இவ இப்படிதான் சொல்லுவான்றது ஆல்ரெடி நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்ச மாதிரியும் தான் இருந்துச்சு. அவளுடைய சிரிப்புல அப்படியே அமைதியா போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாத்துக்கும் ரெடி ஆகி வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எல்லாம் போட்டு வருவான். நம்ம ஹீரோயின் கீழே தான் நின்றுட்டு இருப்பா. அவனை பார்த்துட்டு நீ பர்ஸையும் போனையும் எடுக்கல பாரு, அதையும் கொஞ்சம் எடுத்துவா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதை கேட்டுதான் நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடும். ஏன்னா அவன் உண்மையாவே பர்ஸையும் போனையும் மறந்துருப்பான். தேடி பார்க்கும்போது இருக்காது. உடனே அதை எடுத்துட்டு அவன் கிளம்பிடுவான் வெளியே. நம்ம ஹீரோ முன்னாடி போக நம்ம ஹீரோயின் பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பா. அது இன்னும் அவனுக்கு இரிட்டேட் ஆகும். இந்த பொண்ணையே நம்மளை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிச்சுப்பான். அதனால நம்ம ஹீரோ சொல்லுவா, ஃபாஸ்டா நடக்காது, முன்னாடி அடிச்சு இடிச்சிட போற அப்படின்னு சொல்லி வாய் எடுக்கல. முன்னாடி வந்துட்டு இருந்த பழம் வச்சுட்டு இருந்த ஒருத்தர் மேல இடிச்சிட்டான். பழம் எல்லாம் கீழே கொட்டி இடிச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு வந்து இவன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கான். இதான் அவன் லவ் பண்ற பொண்ணு பேரு எல்சா. வந்து உட்கார்ந்ததும் காலையில இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சுப்பான். அதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு எல்லாமே காரணம் கார்லோ தானே, அவன் கூட இந்த மாதிரி பழகாதன்னு உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லிருக்கேன், கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க கிட்ட பழகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னா திட்ட ஆரம்பிப்பா. டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஓகே ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ சொல்றதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எல்சா வந்து கொஞ்சம் டாமினேட்டிவான பர்சன். அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுலதான் வந்துட்டு பிடிக்கும் அவங்களுக்கு. எல்சாக்கு ஒரு ட்ரீமும் இருக்கு. அவளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும். இப்ப கூட அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. எங்க அப்பா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறது பத்தி, நீ இப்ப வந்தா மட்டும் போதும், உன்னோட இந்த சீப்பான பிசினஸ் எல்லாமே விட்டுட்டு நீ நான் சொல்றது கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டாமினேட்டிவா பேசிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் ஓகே இல்ல எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே திக்கி திணறி உட்காந்துப்பான். அப்ப கரெக்டா அங்கிருந்து நம்ம ஹீரோயின் நடந்து மெதுவா வந்து பக்கத்துல உட்காந்து, ஹாய் நான் சோரா, நான் ஜானத்தனுடைய வைஃப் அப்படின்னு இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவன் இந்த மாதிரி பல பொண்ணுங்களை ஏமாத்திருக்கா, இது ஒண்ணு உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, அது மட்டும் இல்ல ரெஸ்டாரண்ட்லாம் நீ ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க இல்லையா, அதெல்லாம் உனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்ட்டு போற போக்குல இவ்வளவு மாட்டியும் விட்டுறான். அதுல கடுப்பான எல்சா அங்க இருந்து தண்ணியை தூக்கி நம்ம ஹீரோ மூஞ்சில ஊத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இவ்வளவு நடந்துமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நம்ம ஹீரோவும் பின்னாடியே போலாம் அப்படின்ட்டு எழுந்து ஓடுறான். அதை பார்த்ததும் மெதுவா இருங்க, பாத்துருங்க, வழுக்கி இழுக்கி விழுந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விழப்போத முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க. இவ சொல்லி முடிச்சதுமே நம்ம ஹீரோ அந்த பக்கத்துல இருந்து விழுந்துருவான். அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடும். அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து சிரிப்பாங்க. அதனால அங்க இருந்து குடுகுடுன்னு நடந்து வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றான். நம்ம ஹீரோயினும்
நம்ம ஹீரோ பின்னாடியே தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகி திரும்பி நின்னுட்டு, இப்ப எதுக்கு நீங்க சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இதோட எல்லாத்தையுமே நிறுத்திக்கோங்க, இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயின் எதுவுமே அதுக்கப்புறம் நடக்கவே மாட்டாங்க, அங்கேயே நின்னுப்பாங்க. அப்படியே நைட் ஆகுது, அன்னைக்கு டே அப்படியே முடியுது. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் எங்க விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, குளிர்ல நடுங்கிட்டே. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்ப என்னதாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பான். கேட்டதும் எனக்கு பசிக்குது, சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பீர் தான் ஆர்டர் பண்ணிருப்பாரு அவருக்கு சாப்பிடுறதுக்கு. பட் நம்ம ஹீரோயின் தடுத்து நிறுத்தி பீருக்கு பதிலா தண்ணி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதனால அவருக்கு தண்ணி தான் வருது. சரி, இதுக்கப்புறம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்பான். நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இவனுடைய அம்மா பேர், அப்பா பேர், இவங்களுடைய சிஸ்டர்ஸ் பேர், இவங்க சிஸ்டர்ஸ்க்கு எப்ப கல்யாணம் ஆகும், இவங்களுக்கு 2 பேருக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு 1000 விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் கேட்டதும் தலைச்சு போய் ஃப்ரெண்டு கிட்ட ஓடிடுறான். ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகுறான். கரெக்டா இன்னில இருந்து 3 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணிப்பாங்க ஹீரோவுடைய சிஸ்டர் மேரேஜ்ல. அப்படியே இவங்க 2 பேருக்கும் பழக்கமாகி கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்றான். அப்ப ஹீரோ கேக்குறான், இப்ப நீ என்ன எதுக்காக திருத்தணும்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப சோரா சொல்வா, நான் இன்னுமே உன் லைஃப் பெட்டர் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஆல்ரெடி என் லைஃப் பெட்டரா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ லடாக்ல ஒரு போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பான். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த போட்டோவை நீ டேவிட்க்கு காட்டு, அவர் ரொம்ப வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த டேவிட் அப்படின்றது இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்றவர். எல்லாத்தையும் கேட்கும் போது இவனுக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கு. சரி, இவள இந்த டைம் நம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கொடுத்த இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம டேவிட் கிட்ட நம்ம ஹீரோ காட்டுறான். அவரும் அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அதனாலே நம்ம ஹீரோ இப்ப நம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ நம்பினதுனால இப்ப நீ நம்புறல, நான் உன் லைஃப் பெட்டர் ஆக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். அவனும் ஷேக்கன் பண்ணிக்கிறான், அதுக்கு பின்னாடி இருக்கிற எதுவுமே தெரியாம. நம்ம ஹீரோயினும் இவன் கை கொடுத்த வேலையா அவன் கிட்ட இருந்த எல்லா சிகரெட்டையுமே பிச்சு எரிஞ்சு நெருப்புல போட்டுறா. இவன் வச்சிருந்த சரக்கு எல்லாத்தையுமே ஊத்திட்டு இதுக்கப்புறம் நீ ஃபுல்லாவே ஹெல்தி ஃபுட்ஸ், ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் தான் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாத்தி விடுறா. எப்போதுமே இவனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்சன் பக்கத்திலே இருக்கிறது, அதுவுமே ரொம்ப அழகா எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது யாருக்கு தாங்க பிடிக்காது. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லைஃப் ஸ்டைல். அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் அவன் லைஃப்ல வந்து சேருது. அப்படியே அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற நாளுமே வருது. எல்லாமே கரெக்டா இவன் நினைச்சபடி ப்ராப்பரா போகுது. நம்ம ஹீரோ நினைச்சதை விடவே ரொம்ப நல்லா எக்ஸிபிஷன் போனதுனால டேவிட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்னொரு எக்ஸிபிஷன் கூட கண்டக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும், அதுவுமே நான் உங்ககிட்டே இந்த பொறுப்பை கொடுத்துட்டேன், நீ அப்பவுமே வந்து அழகா இந்த மாதிரி எனக்கு போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. அதனால இவன் ஆர்டிக்ல போய் எடுத்திருப்பான் இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாமே வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு உடனே டேவிட் சொல்லுவான், நேச்சர் சயின்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் நல்லா இருக்காது, நீ வேற ஏதாச்சும் பெட்டரா எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரியே பேசி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நைட் அப்படியே வீட்டுல இருக்கும்போது ஹீரோயின் அலமாரில இருந்து ஒரு என்வலப் மாதிரி ஒண்ணு எடுக்கிறா. அதை பார்த்தும் ஹீரோ அதெல்லாம் எடுக்காத கூடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கறதுக்காக வருவான். அப்படியே இவங்க 2 பேருக்குள்ளயும் அப்படியே உருண்டு பிறண்டு கொஞ்சம் ரொமான்ஸ் வர மாதிரி கட்டுறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க என் லைஃப்ல உன்னை தவிர இன்னொரு பர்சன் இல்லவே இல்லை, அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் அப்படியே அவன் அந்த இன்னொரு எக்ஸிபிஷனுக்கான போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கேட்பா, நீ ஃபியூச்சர்ல இருந்தாலும் வந்திருக்கேன், அந்த எக்ஸிபிஷன் நல்லபடியா போச்சா இல்லையான்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ப்ராப்பரா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான், அதெல்லாம் நல்லதான் போயிருக்கும் அப்படின்னு சொல்றான். இதுல ஏதோ ஒரு போட்டோ மட்டும் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒருத்தலாவே இருக்கும். டக்குனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட இடத்துக்கு கூட்டிட்டு போறான். எங்கன்னு பார்த்தா அது ஒரு சன் செட் ஆகுற இடம். நம்ம ஹீரோயினும் அப்படி நிறைய போட்டோஸும் இவங்க 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, நீ சாப்பிடு, கரெக்ட் டைம்க்கு நீ சாப்பிடணும்ல, நீ ஹெல்தியா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹெல்த் மேல அவளுக்கு ரொம்பவே அக்கறை. அது சொல்லிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ சொல்லுவோம், ஒரே ஒரு போட்டோ தான் கரெக்டா, நான் ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு கண்டிப்பா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோயினுக்கா டென்ஷன் ஆகும். கரெக்டா கேமரா கிட்ட வந்து நின்று இப்ப வரியா இல்லையா நீ சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லி செல்லமா சண்டை போடுவா. அது பார்த்ததும் இந்த போஸ் நல்லா இருக்கு, நீ கொஞ்சம் பின்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வச்சு அப்படியே ஒரு போட்டோ கிளிக் பண்ணி எடுப்போம். அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இவன் நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு நைட் அப்படியே படுக்கிறாங்க பெட்ல. நம்ம ஹீரோக்கும் இவ்வளவு போட்டோஸ் எடுத்துமே இதெல்லாமே ப்ராப்பரா எக்ஸிபிஷன்ல நல்லபடியா ரீச் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டைக்குள்ள 1000 கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனாலேயே அவன் என்ன பண்றான், நம்ம சோரோக்கு அவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை உடைச்சு தம் அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவான். நம்ம ஹீரோயினும் அப்படியே வெளியில வருவா. இவன் இப்படி தம் அடிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்குது. நீ விட்டுறேன்னு என்கிட்ட சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்கியூ பண்றா. அது தம்ம கீழே போடு அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம ஹீரோ போட மாட்டான். அதனாலேயே அவளுக்கு கோவம் வரும். அந்த கோவத்துல இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இந்த மாதிரி எத்தனை டைம் தெரியுமா, நீ இன்னும் 8 வருஷத்துல இதே மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறதுனால செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லுவான் ஹார்ட் அட்டாக்ல. அப்படி அவ சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு மூக்குல இருந்து ப்ளீட் ஆகும். அப்படியே மயங்கி விழுந்துடுறா. ஒரு வாய்ஸ் ஓவர்ல இந்த மாதிரி 1000 முறை இல்ல 1,00,000 முறை கூட நான் செத்து
குழைச்சு ஒருத்தன் கூட நான் வாழணும் அப்படின்னா நான் ஒண்ணுதான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் பின்னாடி. அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. திரும்ப நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்த மாதிரி நம்ம ஹீரோட பெட்ல பக்கத்துலயே படுத்துட்டு திரும்பவும் அங்கிருந்து கண்ணை முழிக்கிறான். அவளுக்கு பயங்கரமா அழுக வருது. இது காரணம் நம்ம ஹீரோயின் ஒரு டைம் லூப்ல மாட்டிருப்பா. இது எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்ல. பட் இது அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு 10,000 டைம் அவளுக்கு நடந்திருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோயின் ஃபேஸ்ல ஒரு ஷாக்கோ அலட்டிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாம நார்மலாவே இருப்பா. ஏன்னா இது ஒரு 1000 டைம் நடந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் நம்ம ஹீரோவை திருப்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவா. நம்ம ஹீரோ ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி திரும்பவும் இந்த லூப் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னாச்சோ அதே மாதிரி நம்ம ஹீரோ எந்திரிச்சு நீ யாரு அப்படின்னு கேட்கறான். நான் சோரானோட ஃபியூச்சர் வைஃப் அப்படின்னு சொல்றான். இவனும் நம்பாம என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்கறான். இது எல்லாத்தையும் அவன் மேல இருந்து பாத்துட்டு இருப்பா. லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக் இந்த டைம் பண்ணக்கூடாது. லாஸ்ட் டைம் எழுந்து தம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த டைம் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா இந்த டைம் அவன் தண்ணி அடிக்கிறான். அதுல திரும்ப அந்த லூப் ரீசெட் ஆகுது. திரும்பவும் ஒரு தப்பு பண்றான். திரும்பவும் இந்த லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு டைமும் நம்ம ஹீரோ ஒன்னு இல்லைன்னா ஒன்னு திரும்ப 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 ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால திரும்ப திரும்ப இந்த லூப் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. இது இப்படியே ஆயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினால சகிச்சுக்கவே முடியல. நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கே இவ மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்குது. அதனால வெளியில வந்துடுறா. எப்பவுமே நம்ம ஹீரோ எந்திரிச்சு யாருன்னு கேட்பான் இல்லையா, அது இந்த டைம் நடக்கல. நம்ம ஹீரோ அமைதியா எந்திரிச்சு வெளியில வந்துடுறா. இவனை எவ்வளவுதான் திருத்தினாலும் இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினுக்கு வெறுத்து போச்சு. வெளியில வந்து பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் கடையில வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கடை ஏறி இறங்குறான். அப்பதான் அங்க ஒரு பிரைடல் ஷாப்ல வேகன்சி வேணும் அப்படின்னு போட்டிருக்கோம். இவளுக்கு நல்லா மாடலிங்ல நாலேஜ் இருக்கிறதுனால சரி இந்த வேலை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறேன். அப்ப அங்க உள்ள ஒரு கஸ்டமர் உட்காந்து இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் சரியில்லை, நீங்க தச்சு கொடுத்தது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையில சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு ட்ரெஸ் பிரச்சனை இல்ல, நீங்க நிக்கிறதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கள ஒரு ஆங்கிள் நிக்க வைப்பாங்க. அப்ப அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா பிரிட்டியா தெரியும் உங்களுக்கு. அந்த கஸ்டமருக்கும் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சு போயிருது. இதனால அந்த கடையோட ஓனரும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்து. அதனாலேயே அந்த கடையிலயும் அவங்களுக்கு வேலையும் கொடுத்து அந்த ஓனர் கொஞ்சம் நல்லவரா இருக்கிறதுனால அவளுக்கு தங்குறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துடுறாங்க. அந்த ஓனருக்கு நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதனாலேயே இவர்கிட்ட பெருசா எதுவும் கேட்டுக்காம அங்க இருந்து போயிடுறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த எல்சாவும் அவங்களோட வெட்டிங்காக ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஷாப்க்கு வந்திருப்பாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ்ஸோட அளவெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவு எடுத்துட்டு இருக்கும் போது இவ ஃபேஸ்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கணும். அது எல்லாத்தையும் கடை ஓனர் பார்த்துட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நான் நல்ல வார்த்தை சொல்றாரு. பழைய விஷயங்கள் நிறைய நடந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்றத பார்த்துட்டு உங்க வாழ்க்கையை நீ பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. இதெல்லாம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் எல்சாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்படி இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு அங்கிருந்து அந்த கடையை விட்டு 2 பேரும் அப்படியே போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த கடை ஓனர் மார்க்கோவை பார்த்து நீங்க சொன்னீங்க இல்லையா பாஸ்ட் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதே மாதிரிதான் ஒருத்தருடைய கேரக்டர்ஸை நம்மளால மாத்த முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படிலாம் சொல்லிட முடியாது, கண்டிப்பா மாத்தலாம். அவங்க பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை பொறுத்து அதெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஹீரோனுக்கு ஒரே சிரிப்பு. அவன் மனசுல இப்போ நான் நினைச்சா திரும்பவும் நம்ம ஹஸ்பண்ட மாத்திடலாம் அப்படின்ட்டு திரும்பவும் அவளுக்கு ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். அப்படியே ஓடி போய் அந்த கடை ஓனரை ஹெல்ப் பண்ணி நீங்க இவ்வளவு நாள் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அப்படியே இப்ப கண்ணை முழிச்சா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த லூப் ஸ்டார்ட் ஆகுது. உண்மையாவே ஜோக் என்னதான் பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ன்றதுல இப்ப நம்ம ஹீரோ மும்முரமா இறங்குறாங்க. லாஸ்ட் டைம் ஹீரோவோட அலமாரியில இருந்து அவங்க ஒரு என்வலப் எடுத்திருப்பாங்க. அது அந்த டைம்ல அவங்களால ஓபன் பண்ணி பார்க்க முடியாம இருந்திருக்கும். சோ அதனால இந்த டைம் எழுந்ததும் அவங்க அதான் போய் எடுக்கிறாங்க. அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அதுல நிறைய போட்டோஸ் இருக்கு. அது கூடயே அவங்க அப்பா அம்மாக்கு எழுதுன ஒரு சின்ன சின்ன நோட்ஸுமே அதுல இருக்கு. அதுல இருந்தே அதெல்லாம் நல்லா பார்க்கும் போதே தெரியுது அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் பெருசா நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல. இவங்க 2 பேரும் பாஸ்ட்ல இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய டிராமா இருக்கு அப்படின்றது நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இந்த பக்கம் இதெல்லாமே யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோவும் எந்திரிச்சிடறான். பார்த்துட்டு யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருப்பான். கையில வச்சிருந்த என்வலப் எல்லாம் பார்த்துட்டு யார் நீ எதுக்காக என்னோட பொருள் எல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிப்பான். உடனே நம்ம ஹீரோயின் சொல்ல ட்ரை பண்ணுவான், நான் உன்னுடைய வைஃப் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உன் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன அனுப்பல, அது மட்டும் இல்லாம நீ லடாக்ல ஒரு போய் போட்டோ எல்லாம் எடுத்தல அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட டீடைல்ஸ் எல்லாமே ஒண்ணு விடாம அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ இதெல்லாமே அவங்களுக்கு அனுப்பாம வச்சிருந்த இல்லையா உங்க அப்பாக்கு, நம்ம அதெல்லாம் கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றான். இதெல்லாம் தூங்கி எந்திரிச்சு உடனே இவன் கேட்கும் போது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் நிறைய பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்றதுனால இவன் கொஞ்சம் யோசிக்கிறான். அப்படியே யோசிச்ச கையோட நம்ம ஹீரோயினை தரத்தரன்னு கூட்டு வந்து வெள்ளத்துக்கு போட்டுறான். நான் கூட இவனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு புரியுது போல அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. திரும்பவும் அந்த லூப் ஸ்டார்ட் ஆகுது. இவ எழுந்துக்கிறான். இந்த டைம் இவன் எழுந்துக்கிற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணல. குடுகுடுன்னு போய் அந்த என்வலப்பை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை இவளே கூப்பிடுறா. கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாமே தெரியும், நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு உனக்கு பிரச்சனை தானே, வா உங்க அப்பா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இந்த டைம் இவனுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாகி என் அப்பா கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி விட்டுறா. அவங்களும் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. சோ அகைன் லூப் ஸ்டார்ட் ஆகுது. முன்ன பண்ண மாதிரி எதுவுமே பண்ணாம
பண்ணாம அமைதியா எழுந்துக்கிறா. ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்தது எல்லாமே ரிப்பீட்டடா காட்டுறாங்க. எப்பயும் போல இவ எழுந்துப்பா, நம்ம ஹீரோ பின்னாடியே நடப்பா, ரெஸ்டாரண்ட் போய் உட்காருவா, அது எல்லாமே திரும்ப ரிப்பீட்டடா நடக்குது. ஏதாவது கரெக்ட் டைம்ல வரும்போது நம்ம இதை ஜோ கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு இது புரிய வச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. ஜோ கிட்ட உனக்கு உங்க அப்பா பத்தி சொல்லு அப்படின்லாம் கேட்கிறா. ஜோ ஆக்சுவலி நம்ம ஹீரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு 4 வயசு இருக்கும், இவங்க சிஸ்டருக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அப்பவே நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு ஹீரோவை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிருவாரு. அதுதான் நம்ம ஹீரோடைய பெரிய டிராமாவா இருக்கு. ஜோக்கு கோவம் வரும். அதே நேரத்துல நம்ம ஹீரோன்னு சொல்லுவா, அப்ப நீ எந்த மாதிரி மனுஷன், நீ பதான பண்ணிட்டு இருக்க, அவர் போயிட்டாரு அப்படின்றதுக்காக உன்னை நீயே வந்து அழிச்சுக்கிற, இது மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் எந்த விதத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிப்பா. திரும்பவும் அவன் கோவத்துல ஸ்மோக் பண்ணுவான். திரும்பவும் அந்த லூப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம் லூப் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் கார்லோ கிட்ட தான் போறா. நேரா அங்க போயிட்டு கார்லோ கிட்ட நான் தான் ஜோரா, ஹீரோவுடைய ஃபியூச்சர் வைஃப் அப்படிலாம் சொல்றப்போ அவருக்கும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கேட்கறதுக்கு காமெடியா தான் இருக்கு, சிரிக்கிறாரு. ஆனா இது நம்ம ஹீரோயினுக்கு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. எத்தனையோ டைம் நம்ம ஹீரோ கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கா. அதனால கார்லோ கிட்ட எல்லா விஷயத்தையுமே பொறுமையா எடுத்து சொல்லி கார்லோவையும் நம்ப வைக்கிற கஷ்டப்பட்டு அவரும் புரிஞ்சுக்கிறாரு. கார்லோ என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹீரோடைய பெரிய பிரச்சனையே அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப இருக்கிற எல்சா தான். அவன் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் இப்படின்னு 1008 கண்டிஷன் அவளை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பா. இப்படி எப்பவுமே நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன் எதுக்கு நம்ம ஹீரோக்கு அப்படின்னு நம்ம கார்லோ சொல்லுவான். இப்படி பண்றப்போ நம்ம சோராவை இதுதான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தா, எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு இருந்து கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் ஃபுல்லா நிறுத்திடலாம் அப்படின்ட்டு. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. அவன் ஆள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஹீல் பண்றது அப்படின்றத நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கணும். அவன் பிரச்சனை எல்லாமே அவனே சார்ட் அவுட் பண்றதுக்கு பக்கத்துல நின்று ஹெல்ப் மட்டும் பண்ணியிருந்தா போதுமா இருந்திருக்கும். அவனுடைய லைஃபை பெட்டர் பண்றதுக்கு அவன் தான் ட்ரை பண்ணணும். அதுக்கான சான்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு இங்க புரிய வருது. அதனாலேயே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப சாஃப்டா எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வச்சு, இந்த விஷயத்துல நீ என்ன டிசிஷன் எடுத்தாலுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் இவன் பேசினதும் நம்ம ஹீரோக்கு ஒரு கான்பிடென்ட் வருது. நேரா அவங்க அப்பாவை பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறான். அப்ப இவன் சோரா பாதி கேட்கிறான், நீ இவ்வளவு சாஃப்டா என்கிட்ட பேசுறியே, நம்ம ஃபியூச்சர் லைஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சோரா சொல்லுவா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நமக்குள்ள நிறைய சண்டை எல்லாம் வரும். ஒவ்வொரு டைமும் நீ என்கிட்ட சண்டை போடும்போது எதுக்குதான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ளேயே தோணும். ஆனா நம்மளே சண்டை போட்டு நம்மளே காம் பண்ணி ஒருத்தர் நம்ம எவ்வளவு 2 பேரும் கேர் பண்ணிக்கிறோம், எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லாமே எனக்கு புரிய வந்துச்சு. ஒவ்வொரு டைமும் உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அட் த எண்ட் ஆஃப் த டைம் எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம், ஒரு 1000 டைம் இது இப்படியே நடந்தா கூட நான் உன்னதான் சூஸ் பண்ணுவேன். இப்படி எல்லாம் பேசுறது கேட்டதும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்மைலா இருக்கு. அவ்வளவு லவ் பண்றியா நீ என்ன அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இதெல்லாம் நான் சொன்னது இல்ல, இதெல்லாமே நீ எனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லுவா. நீ என்ன பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணுவ, உனக்கு அதுக்கான டேலண்ட் பயங்கரமா இருக்கு. நீ அடிக்கடிக்கு ஒரு டைலாக் சொல்லுவ, வானம் பிரகாசமா இருந்தாலும் வானம் இருட்டிட்டு இருந்தாலும் வானம் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், அந்த மாதிரிதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் அப்படின்னு சொல்லுவா. அப்படியே ரொம்ப நேரம் மனசு தொடர்ந்து மனசுல இருக்கிற விஷயத்துல எல்லாமே 2 பேரும் மாறி மாறி ரொம்ப நேரம் பேசிப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோட அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. ரொம்ப லேட் நைட் வேற ஆயிடுச்சு. கரெக்டா அவங்க அப்பாவோட காலிங் பெல் அடிக்கிறப்போ அங்க ஒரு ரெட் கலர் லைட் ஒன்று அடிக்குது. நம்ம சோரா கரெக்டா மயங்கியும் விழுந்துடுறாங்க. திரும்பவும் ரீசெட் ஆகுது. திரும்பவும் பெட்ல இருந்து எழுந்துக்கிறான். திரும்பவும் நடந்த விஷயம் எல்லாமே ரிப்பீட் பண்றா. திரும்பவும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறதுக்காக போறான். எப்ப கூட்டிட்டு போனாலுமே அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள நைட் ஆயிடுது. இவங்க இப்படி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் ஒண்ணு கவனிக்கிறான். நியூஸ்ல சூரியன்ல இருந்து வர அந்த சோலார் கதிர்கள் வந்து வழக்கத்துக்கு மாறா இருக்கு. சூரியனுடைய மேல் பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு வெடிப்பு மாதிரி ஒண்ணு வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, அதுவும் ரொம்ப பெருசா நடக்குது. கடந்த கொஞ்ச நாளாவே இது ஒரு 6-7 டைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த நியூஸ் கேட்டுட்டு இருக்கும் போதே அப்படியே நம்ம சோரா மயங்கி விழுந்துடுறான். இப்படியே ஒரு தடவை 2 தடவை இல்ல, நிறைய டைம் ட்ரை பண்ண அவளுடைய லூப் வந்துட்டு அந்த டைம் லூப் குறைஞ்சிட்டே வருது. அது அவளாலே உணர முடியுது. அதனால நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறா. கடைசி வரைக்கும் அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு போய் சேர்க்க முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். கரெக்டா அவ பெட்ல இருந்து எழுந்துக்கும் போதே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி எழுந்துக்கிறான். நான் உன் ஒய்ஃப் சோரா, ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ரெட் கலர் வேவ் வந்து அவன் மேல விழுது. அப்படியே அந்த டைம் லூப்பும் அங்கேயே கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி இப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஆர்டிக்ல இருந்து அவன் வீட்டுக்கு வந்தான் இல்லையா, அந்த சீனை தான் காட்டுறாங்க. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ட்ரீமா அப்படின்னு நமக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் அவன் லைஃபை மூவ் பண்றான். அவனுடைய அந்த லவ் பண்ற பொண்ணு எலிசாவை பாக்குறதுக்காக வரான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே சொல்றான், உங்ககிட்ட ஏதோ சேஞ்ச் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப பொறுமையா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான். எதை பத்தியுமே யோசிக்காம இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க அப்படியே
கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோ போறான். ஜோக்கே நிறைய நிறைய விஷயங்கள் தெரியுது, நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, நம்ம ஏதோ மாறி இருக்கோம் அப்படின்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பட் எதனால இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது அவனுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. அவன் எதையோ ரொம்ப மிஸ் பண்றான். நம்ம கூட ஏதோ ஒரு பொருள் இருந்த மாதிரியும் அது இப்ப நம்ம கூட இல்ல அப்படின்ற மாதிரியும் அவனுக்கு தோணுது. பட் அது என்ன அப்படின்றத அவனால கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே இத்தனை வருஷம் அவன் மனசுக்குள்ள வச்சிருந்த கஷ்டம், அவங்க அப்பாவை பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சது, இப்ப யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அவனே போய் பாக்குறான். இப்ப அங்க போகும்போது அவங்க ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க அப்பாவோட பேரு சொல்லி இந்த மாதிரி அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அவங்களும் நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வைக்கிறாங்க. உள்ள போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அவங்க அப்பாவும் அவருடைய புது ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய பழைய போட்டோ, அவங்க அப்பா கூட எடுத்த போட்டோ, அதை மட்டும் அங்க வச்சுட்டு அங்க இருந்து அவன் கிளம்பிடுறான். இந்த மாதிரி உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச அவங்க அப்பாவும் சரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்கலான்னு பார்த்தா அவர் போட்டோ மட்டும் தான் இருக்கு. அந்த போட்டோ பார்த்ததும் பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் வெளில போய் பார்ப்பாரு. பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ முன்னாடியே பண்ணியிருந்தானா அவன் இந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் குள்ள எல்லாம் போயிருக்க மாட்டான். இப்ப அதையுமே அவன் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டான். அதெல்லாம் அவன் கேட்கும் போது அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாத்தையும் ஏன்டா ஒரே நாள்ல பண்ற, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல, பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கலாய்ச்சி சிரிப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோடய ரொம்ப நாள் கனவான அந்த எக்ஸிபிஷன் அதையுமே அவன் தனியா பண்றான். அதுக்கான அவனுக்கான நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸுமே அவனுக்கு வருது. அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. போட்டோ வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே வேந்து போய் பார்த்துட்டு இருப்பான். இது வந்து அவன் சன்செட் ஆகுறப்போ அவன் எடுத்த போட்டோ தான். அந்த டைம்ல அந்த இடத்துல சோரா இருந்திருப்பான். இப்ப அந்த இடத்துல சோரா இல்ல அப்படின்னாலுமே அவளுடைய நிழல் மட்டும் அதுல இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. இதே எக்ஸிபிஷனுக்கு நம்ம ஹீரோயினும் வந்திருப்பான். அவளும் அதே மாதிரி எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு கரெக்டா அந்த போட்டோ கிட்ட வந்ததும் அவளுக்குமே அந்த போட்டோ ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அவ அது ரொம்ப வித்தியாசமா பார்த்துட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்து அந்த போட்டோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணான். இவன் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் அதெல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பான். அந்த கை கொடுத்ததுமே ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபிளாஷ் கட் ஆகுது. இவ்வளவு நாள் அந்த லூப்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாமே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்படி ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. நம்ம ஹீரோனோட கண்ணெல்லாம் நிறைஞ்சிடும். இந்த லூப் இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லியிருப்பா ஹீரோ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா தனிமை ஆயிடுவான். அப்படி தனிமையில இருக்கும்போது தான் அந்த டைம் நம்ம ஹீரோயின் கைக்கு ஹீரோவுடைய ஒரு புக்கு கிடைக்குது. அதுலதான் அவன் எழுதியிருப்பான் அண்டார்டிகாவை பத்தி. இது அவனுடைய ஃபேவரட் பிளேஸ் அப்படின்றதுனால நம்ம ஹீரோயினும் அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. அங்கதான் அந்த அரோ லைட்ஸ் எல்லாமே அவ பாக்குறா. அவதான் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி அவளுக்கு நடக்குது. அவ கண்ணுல எல்லாம் கலங்கி கண்ணுல இருந்து தண்ணி சொட்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் சீன்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஏதோ தண்ணி சொட்டுறதை பார்த்திருப்பான் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் முடிச்சுட்டு அவ நைட்டு தூங்கி எழுந்துக்கும் போது நம்ம ஹீரோ கூட பெட்ல இருப்பா. இறந்து போனவன் எப்படி நம்ம கூட இருக்கான்றது அந்த ஷாக் தெரியாம இவன் திரும்ப வந்துட்டான்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப எக்ஸைட் ஆவா. ஆனா ஒரு விஷயம் ரிப்பீட்டடா நடக்க அது அவளுக்கு பழகிடுச்சு. ஓகே, நம்ம இப்படி ஒரு டைம் லூப்ல மாட்டிருக்கோம், இவனை திருத்தறதுக்காக நம்ம கடவுள் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கிறதா அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லா விஷயமே அவன் கண்முன்னாடி வந்துட்டு போய் ஒரிஜினல் டைம் லூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே புரிய வருது. அப்படியே ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த படமும் இங்க முடியுது. இதுல நம்ம ஹீரோன் ஒரு விஷயம் சொல்லிப்பாங்க, வானம் சிகப்பா இருந்தாலும் சரி, இருண்டு காணப்பட்டாலும் சரி, வானம் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரிதான் நம்ம சோரேவும். ஹீரோ எப்படி இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கதான் போறாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவும் நம்ம சோரே எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோட லைஃபை பெட்டர் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நிறைய ட்ரை பண்ணா. பட் ஏதோ ஒரு விஷயம் அவளை தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. பட் கடைசியா அதை நம்ம ஹீரோவே பண்ணா. இங்க பாதி ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான ஒரு விஷயம் இதுதான். நம்ம ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணி அவங்க கூட நின்னாலே போதுமான விஷயம். நம்ம இல்லைன்னா கூட அவங்க அது தனியாவே கூட பண்ணிடுவாங்க அப்படின்றது ரொம்ப அழகா நமக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற என்ன மூவி போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.